எங்கள் நாட்டில் புதுவிதமான கொள்ள கோஷ்டின்னு உருவாகிருக்கு. அவங்களோட டார்கெட் வந்து வீட்டில் தனியாக இருக்கிற பெண்கள் என்ன செய்கிறாங்கன்னா, சர்வே எடுக்கிற மாதிரி போகிறாங்க, இல்லாட்டி ஒவ்வொரு பொருட்கள் விற்கிற மாதிரி போகிறாங்க, தைலம் விற்கிற மாதிரி போகிறாங்க. போயிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, இந்த தைலத்தை வாங்குங்க, இது உங்களோட எல்லா நோயும் குணமாக்குன்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அந்த தைலத்தை மோந்து பார்க்க சொல்கிறாங்க. சொன்னோன்னே நீங்களும் தெரியாமல் மோந்து பார்த்துருவீங்க. அடுத்த நிமிஷம் மயக்கம் போட்டு விழுந்துருவீங்க. விழுந்த அடுத்த நிமிஷம் உங்களோட வீட்டில் உள்ள எல்லா சாமானையும் சுத்தம் பண்ணிட்டு போயிடுறாங்க. இது கொழும்பில் மட்டும் இல்லை, கொழும்பு, கம்பா எல்லாம் பரவி இப்போ கண்டி வரைக்கும் வந்துடுச்சு. இதை குறிப்பாக செய்கிறது பெண்கள் தான். பெண்களே தான் வீட்டுக்கு வராங்க. அதனால் யாரும் புதுசாக வீட்டுக்கு இந்த மாதிரி விற்கிறேன் சர்வே பண்ணுறேன் வந்தால் லேஸில் வீட்டுக்கு எடுக்காங்க. சந்தேகமாக இருந்துச்சுன்னா அக்கம் பக்கத்தில் உடனே கூப்பிட்டுருங்க. ஏன்னா பெரிய அளவில் இந்த கொள்ள சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் கொஞ்சம் யோசித்து வீட்டுக்கு வந்த ஆக்களை உள்ளுக்கு எடுங்க. ஓகே. எங்கள் நாட்டில் புதுவிதமான கொள்ள கோஷ்டின்னு உருவாகிருக்கு. அவங்களோட டார்கெட் வந்து வீட்டில் தனியாக இருக்கிற பெண்கள் என்ன செய்கிறாங்கன்னா, சர்வே எடுக்கிற மாதிரி போகிறாங்க, இல்லாட்டி ஒவ்வொரு பொருட்கள் விற்கிற மாதிரி போகிறாங்க, தைலம் விற்கிற மாதிரி போகிறாங்க. போயிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, இந்த தைலத்தை வாங்குங்க, இது உங்களோட எல்லா நோயும் குணமாக்குன்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அந்த தைலத்தை மோந்து பார்க்க சொல்கிறாங்க. சொன்னோன்னே நீங்களும் தெரியாமல் மோந்து பார்த்துருவீங்க. அடுத்த நிமிஷம் மயக்கம் போட்டு விழுந்துருவீங்க. விழுந்த அடுத்த நிமிஷம் உங்களோட வீட்டில் உள்ள எல்லா சாமானையும் சுத்தம் பண்ணிட்டு போயிடுறாங்க. இது கொழும்பில் மட்டும் இல்லை, கொழும்பு, கம்பா எல்லாம் பரவி இப்போ கண்டி வரைக்கும் வந்துடுச்சு. இதை குறிப்பாக செய்கிறது பெண்கள் தான். பெண்களே தான் வீட்டுக்கு வராங்க. அதனால் யாரும் புதுசாக வீட்டுக்கு இந்த மாதிரி விற்கிறேன் சர்வே பண்ணுறேன் வந்தால் லேஸில் வீட்டுக்கு எடுக்காங்க. சந்தேகமாக இருந்துச்சுன்னா அக்கம் பக்கத்தில் உடனே கூப்பிட்டுருங்க. ஏன்னா பெரிய அளவில் இந்த கொள்ள சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் கொஞ்சம் யோசித்து வீட்டுக்கு வந்த ஆக்களை உள்ளுக்கு எடுங்க. ஓகே. எங்கள் நாட்டில் புதுவிதமான கொள்ள கோஷ்டின்னு உருவாகிருக்கு. அவங்களோட டார்கெட் வந்து வீட்டில் தனியாக இருக்கிற பெண்கள் என்ன செய்கிறாங்கன்னா, சர்வே எடுக்கிற மாதிரி போகிறாங்க, இல்லாட்டி ஒவ்வொரு பொருட்கள் விற்கிற மாதிரி போகிறாங்க, தைலம் விற்கிற மாதிரி போகிறாங்க. போயிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, இந்த தைலத்தை வாங்குங்க, இது உங்களோட எல்லா நோயும் குணமாக்குன்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அந்த தைலத்தை மோந்து பார்க்க சொல்கிறாங்க. சொன்னோன்னே நீங்களும் தெரியாமல் மோந்து பார்த்துருவீங்க. அடுத்த நிமிஷம் மயக்கம் போட்டு விழுந்துருவீங்க. விழுந்த அடுத்த நிமிஷம் உங்களோட வீட்டில் உள்ள எல்லா சாமானையும் சுத்தம் பண்ணிட்டு போயிடுறாங்க. இது கொழும்பில் மட்டும் இல்லை, கொழும்பு